கேட்டதை வாயில் வைத்த தேர்தல் ஆணையம் தாவேகாவிற்கு ஒதுக்கப்பட்ட விசில் சின்னம் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த காணொளி இருக்க போது. என்னப்பா தலைப்பு இது? கேட்டதை வாயில் வைத்த அப்படின்னு கொச்சையா பேசுற அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுக்கல. ட்விட்டர்ல எவனோ ஒருத்தன் இதுதான் விஜய் அண்ணாவுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறக்கான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டாக்கீஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ட்விட்டர் பக்கம். அதில் அழகா அண்ணனுடைய போட்டோவை போட்டு கேட்டதை வாயில் வைத்த தேர்தல் ஆணையம் அப்படின்னு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பொது சின்னமாக விசில் சின்னத்தை விஜய் கோரிய நிலையில் அதே சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் அப்படின்னு குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் கேட்டதை வாயில் வைத்த விசிலை வேற எங்கடா வைக்க முடியும்? காதுலையா கொண்டு போய் சொருக முடியும்? வாயில் வச்சு தான் அடிக்க முடியும். ஒன்று இந்த நமக்கெல்லாம் பல வருஷம் ஆச்சு, அதனால் டச் விட்டு போச்சு, கையில் அடிக்க வரல. நமக்கு இந்த பிடி மாஸ்டர் மாதிரி ஈஸியாக ஒன்று கொடுத்தாங்கன்னா கழுத்தில் மாட்டிக்கிட்டு வாயில் வச்சு அப்படியே ஊ ஊ ஊ ஊ அப்படின்னு ஊதலாம். இந்த டைட்டானிக் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் கூட அந்த ஹீரோயின் எஸ்கேப் ஆயிரும், அது வாயில் பார்த்தீங்கன்னா விசில் இருக்கும், அதை வச்சு அடித்து தான் உயிரையே அந்த பொண்ணு காப்பாற்றிக்கிச்சு அப்படின்னு வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்டுருவோம்ல. தியேட்டரில் குடிச்சிட்டு எஃப்டிஎஃப்எஸ்க்கு ஓட்டு போட்ட இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சானுங்கள்லாம் வீடு வீடுக்கு போய் விசில் அடித்து எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோமா அப்படின்னு கேட்கத்தான் போகிறாங்க. இதில் ஒரு சில சேட்டை பிடிச்ச அணில் குஞ்சுங்க இருக்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? வயசு ஃபுல்லாக அப்படி கிராஸ் ஆகி போகும்போது அப்படி ஒரு விசிலை போட்டுட்டு ஹூ ஹூ அப்படி அடிச்சுட்டு, என்னங்க வயசு புள்ள போய்கிட்டு இருக்கு விசில் அடிக்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் விசில் அடிக்கலைங்க, வேற என்னடா பண்ணீங்க? எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு கேட்டங்க. சும்மாவே இவனுடைய சேஷ்ட சில்மிசங்கள்லாம் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கோம். இப்போ விசில் சின்னத்தை ஒதுக்கி இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இனிமே அண்ணனுடைய மேடை பேச்சு விசில் போர்டு, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போர்டு, நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடு, ஆனால் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மேடையும் அண்ணன் இதுக்கப்புறம் பேச போகிறது வேற லெவலில் என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு இருக்க போகுது. இவங்க சும்மாவே பேசினாலே நம்மளால் கேட்க முடியாது. இதில் ஆளுக்கு கையில் ஒரு விசிலை ஒன்று அடிச்சுக்கிட்டு இவங்க பண்ண போகிற அட்டூழியமும் அக்கிரமமும் நம்மளால் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ விஜய்க்கு எந்த சின்னம் கொடுத்தா சரியாக இருக்குமோ அந்த சின்னத்தையே தூக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்தல் ஆணையம். அந்த இடத்துல அவங்கள பாராட்டியே ஆகணும். உங்களுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் என்னடா லிங்கு? ஏன்னா இவங்களுடைய தொண்டர்கள் இவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி ரசிகர்களாக இருந்தவங்க. ஒவ்வொரு தேட்டராக போய் எஃப்டிஎஃப்எஸ்க்கு விஜய்க்கு பாலாபிஷேகம் பண்ணி தேட்டருக்குள்ளே போய் ஃபுல் மப்பில் என்ன சொல்கிறது, நல்ல கழுத்து வரைக்கும் சரக்கை போட்டு தொண்டை வரைக்கும் சரக்கை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே விசில் அடித்து அட்ராசிட்டி பண்ண பயலுக. இதுக்கப்புறம் தெருவாக போய் வீடு வீடாக போய் விசிலும் கையுமா வருவாங்க. அவங்கள வாசலோட பற்றி விட்டுருங்க. அவங்கள விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போயிடும். தம்பி வந்தியா, விசில் அடிச்சியா, ஒரு சொம்பு தண்ணியை வாங்கி குடிச்சியா, போனியான்னு இருக்கணும். இந்த ஓட்டு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே விசில் அடித்து கிழிச்சதெல்லாம் போதும். நீங்கள் இதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்க்கையில் அப்படியே விசில் அடித்து இவங்க அப்படியே காப்பாற்றி கிழிச்சிட போகிறாங்க. டேய், இதுக்கு முன்னாடி டார்ச் லைட் அடிக்கிறேன்னு ஒருத்தர் வந்தார்ரா, டார்ச் லைட் அடிக்கப் போகிறார், அடித்து மக்களுடைய இருள் அடைந்த வாழ்க்கையில் ஒளியை ஏற்றப் போகிறார் அப்படின்னாங்க. அவர் டார்ச் லைட்டை எடுத்து போட்டு டிவியெல்லாம் உடச்சிட்டு வந்தார். இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார். அது மாதிரி இப்போ நீங்கள் விசிலை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த விசிலும் இந்த தாவேகா தற்குறிகளை பாதி பேருக்கு அடிக்க தெரியாது. எல்லாருமே குட்டி குஞ்சானுங்க. அவனுங்களுக்கு விசில் அடிக்க வருமா வராதான்னு தெரியாது. போக்கிரி படத்தில் எப்படி நம்ம விஜயண்ணா அசினுக்கு நாக்கம் அடிங்க அப்படி வச்சு கையை வச்சு இப்போ அடிங்க அப்படிம்பார்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தனா விசில் அடித்து இதுக்கப்புறம் இவங்க பழகிட்டு வர்றதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடும். ஸோ எவெல்லாம் இந்த எஃப்டிஎஃப்எஸ்ல போய் படம் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த விசில் அடிக்க பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்கூல் பசங்க
இந்த விஜய்க்கு தியேட்டரில் போய் படம் பார்க்காதவங்க அவங்க தானே பாதிக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு விசில் அடிக்கவே வராது. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த பிடி மாஸ்டர் வந்து கழுத்தில் தொங்க போட்டிருப்பார்ல ரோப்பு போட்டு, அது மாதிரி ஒரு விசிலை கொடுத்து வீட்டுக்கு போய் பீ 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 அப்படின்னு ஊத விடுங்கடா, கரெக்டாக இருக்கும். நல்லா ஜெமினி சர்க்கஸில் வர்ற 2 பொம்மை மாதிரி ஆளுக்கு ஒரு பிபி எடுத்துட்டு போய் பேம் 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 அப்படின்னு ஊத போகிறாங்க. நமக்கு இருக்கிறதுலே பெரிய ஹைலைட் என்னன்னா, நம்ம செங்கு ப்ரோ எப்படி ஓட்டு கேட்க போறாருன்றது தான். அவருக்கோ வயசு 80, விசில் அடிச்சு ஏதாவது பிடிச்சிக்க கூடாத இடம் பிடிச்சிக்க போகுதுடா. ஏன்டா இந்த மாதிரி விசில் சின்னத்தை கொடுத்து டார்ச்சர் பண்றீங்க, வேற எந்த சின்னமும் உங்களுக்கு கிடைக்கலையாடா? அவர் வாயில விசில வச்சுக்கிட்டு தெருவா போய் ஓட்டு கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாஞ்சில் சம்பத், நீ சும்மாரே வாசிப்பீரு, இதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு கேப்பு கீப்பை போட்டு விட்டு என்ன விசில கொடுத்து போய் தெருவுக்கு அடிங்க தலைவரை. இந்த லயோலா மணின்றவன் பேசினா பாருங்க. அதாவது நம்ம கட்சிக்கு வந்து நாஞ்சில் சம்பத் வந்திருக்கிறாரு, மாயண்ணே வந்திருக்கிறாரு, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்கிறாரு, அது மாதிரி நாஞ்சில் சம்பத் வந்திருக்கிறாங்க, செங்கோட்டையன் வந்திருக்கிறாங்க, இது பல பேருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. டேய், இவங்க என்னென்ன மாதிரியான சேட்டையை பண்ணுவாங்க, சில்மிசத்தை பண்ணுவாங்க இந்த விசிலை வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. வயசு பிள்ளைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வயசு பிள்ளைங்க, கொஞ்சம் இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா விசிலை அடிச்சுட்டு நாங்கள் ஓட்டு தான் கேட்டோம், அந்த பொண்ணை நாங்கள் ஒன்றும் வம்புழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவாங்க. இவங்களால் ஈவ்டீசிங் கேஸு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எவனாவது ஒரு பொண்ணை பார்த்து விசில் அடித்தான் அப்படின்றதுக்காக ஓட்டு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கடந்து போடாதீங்க. இவங்கள ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து ஏதாவது சேஷ்டை பண்றாங்க, சில்மிசம் பண்றாங்க அப்படின்னா பிடிச்சி காயடிச்சா தான் அடுத்து ஒழுங்கா இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரணும். இல்லாட்டி இவங்க ஓட்டு கேட்குறேங்கிற பேரில் எல்லாம் மீறி சில்மிசம், சேஷ்டை இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க ஆரம்பிச்சிரும். ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை விஜய் அவர்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் இந்த பொது சின்னமான இந்த விசில் சின்னத்திலேயே போட்டியிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. என்ன அண்ணங்கிட்ட 234 வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஒரு பய கூட கூட்டணிக்கு போல, எல்லாம் ஆரம்பத்தில் டிடிவி தினகரன், தேமுதிக எல்லாம் கூட்டணி போகிற மாதிரி இருந்துச்சு, தெரிஞ்சிச்சு. ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா ஆட்சி அமைக்கிறவன் தானடா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பான். நம்ம விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறது இல்லையே, அப்புறம் அங்கே போய் என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே ஜகா வாங்கிட்டாங்க. அண்ணங்கிட்ட 234 வேட்பாளர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த காணொளி வாயிலாக தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, விசிலும் கையுமா வருவாங்க, அவங்கள வாசலோடு நிறுத்தி அனுப்பிடுங்க. முடிஞ்சால் ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து அனுப்புங்க. அந்த சொம்பு தண்ணி குடிச்சு முடித்ததும் சொம்பு திரும்ப வருதான்றதையும் கவனிச்சுக்குங்க. ஏன்னா தூக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க. விசிலை தூக்கிட்டு வந்தாலும் சரி, எதை தூக்கிட்டு வந்தாலும் சரி, ஓட்டுக்கிட்டு இவங்களுக்கு போட்டுறாதீங்க. நாட்டை கெடுத்து குட்டிச்சோரை ஆக்கிடுவாங்க. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், தேர்தல் ஆணையம் விஜய் அவர்களுக்கு, தாவேகாவிற்கு இந்த விசில் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதை பற்றிய மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அரசியல் சமூக நிகழ்வு சார்ந்த விடயங்களுக்கு செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.